படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம நேத்திக்கு ஜூன் 20ஆம் தேதி நாகார்ஜுனா தனுஷ் நடித்து தெலுங்குல சேகர் கமலா அவருடைய டைரக்ஷன்ல வெளியே இருக்க குபேரா அப்படின்ற படத்துடைய இன்னொடைய ஒப்பனையில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி சைமல்டேனியஸா 2 லாங்குவேஜ்ல வந்து எடுத்திருக்க பை லாங்குவேஜ் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியும் என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரொமோஷன். தளபதி விஜய் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு நாளைக்கு ஜூன் 22ஆம் தேதி திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய பிரபல திரையரங்கமான வெற்றி மலர்ஸ்ல மெர்சல் படத்தை 12:30 மணிக்கு ஸ்கிரீன் பண்றாங்க. தளபதி ஃபேன்ஸ் அப்புறம் என்ன ஜாலியாக இருக்க என்ஜாய் பண்ணுங்க. இப்போ குபேரா படத்தோடைய ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணா கப்பல்ல ஆயில் கேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அங்க மேனேஜிங் அந்த மாதிரியான போஸ்ட்ல இருக்கக்கூடியது அரசியல்ல இருக்கிற தலைவர்கிட்ட எடுத்து சொல்ல, இதுக்கு அடுத்ததான் அந்த தலைவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச பணக்காரர்கிட்ட சொல்லி அவரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு அப்படின்னு டிசைட் பண்றாரு. இதுக்காக ரேப் கேஸ்ல மாட்டிருக்கக்கூடிய சிபிஐ ஆபீசரான நாகார்ஜுனாவை ஜெயில இருந்து வெளியில எடுத்து, நாகார்ஜுனா தான் பண்றது தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இவரு பிச்சைக்காரனை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்ல, பணக்காரன் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பிச்சைக்காரன் வச்சு பிசினஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பணக்காரன் நாகார்ஜுனாவுக்கு தெரியாம என்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்யறான் அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. இப்போ சமீபத்தில் 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலே ஆடியன்ஸ் வந்து ஸ்லோவாக போகுது, லேக் அடிக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கேஜாக கொண்டு போகல. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. படத்தில் வரக்கூடிய ஒரு சில தேவையில்லாத காட்சிகளை நீக்கி படத்தோட டூரேஷனும் ஒரு 2.5 மணி நேரம் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுக்காம இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்டோட ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிச்சைக்காரங்க அப்படின்றதுக்காக இவங்க வைக்கப்பட்ட சேட் ஆஃப் லவ்வுடைய ஒரு காட்சி வந்து படமா பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. ஆனால் ரியாலிட்டியா பார்க்கும்போது இது சாத்தியமில்லாத செயலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுஷ், கர்ணன், அசுரன் இன்னும் வெற்றிமாறனுடைய படங்கள்லாம் எப்படி வந்து அவர் பிளே பண்ணுவாரோ அதே மாதிரியே ஆக சிறந்த ஒரு கதையில வந்து இவர் நடிச்சிருக்காரு. இவர் பிளே பண்றக்கூடிய ஒரு சில இடங்கள்ல மட்டும் லிப் மூமெண்ட் வந்து தெலுங்குல ஒரு பேசுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா தமிழ்லயே ஷூட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. தனுஷும் ராஷ்மிகாவும் மேடம் அப்படின்னு சொல்றதாகட்டும், அம்மா அப்படின்னு சொல்றதுன்னு நம்மளை நல்லா ஃபன்ஃபில்டா வந்து அவங்களுடைய போர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ராஷ்மிகா தனுஷ் ஹெல்ப் பண்றக்கூடிய செயலாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அண்ட் போய்வா நண்பா எனது இந்த 2 பாடலுமே வந்துட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த படத்துல ராஷ்மிகாவுக்கு ஒரு பாடல் கொடுத்துருந்தாங்க. நல்ல வேலை அந்த பாட்டை வந்து இந்த படத்துல கொடுக்காம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடியோ சாங் விட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டு கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு கேட்சியாகவும் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டிஎஸ்பி வழக்கமாக நம்ம சொல்ல முடியாது, எந்த இடங்கள்லாம் போர் அண்ட் லேக் அடிக்குதோ அந்த இடத்துலலாம் மியூசிக் டைரக்டரை கை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவருடைய மியூசிக் வந்து இருந்தது. ஒரு சில இடங்கள்ல நல்லாவும் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காருன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் படத்தில் சினிமோட்டோகிராஃபி, பீச் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து அவ்வளோ அழகாக வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாரு. நாகார்ஜுனா ஒரு பக்கம் பாசிட்டிவ் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சும்மா பிச்சு உதறியிருந்தாரு. ராஷ்மிகா ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு கேரக்டரை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக அவங்களோட படங்கள்லாம் ஃபன்ஃபில்டாக நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவங்களோடது. அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஸ்ட்ராங்காக எழுதப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு சில இடங்கள் தவிர்த்து மற்ற இடங்களெல்லாம் எக்ஸ்ட்ரானரியா ஸ்க்ரீன் பிளே இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய டூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பார்க்கறதுக்கு ஓகே நல்லா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீக்கெண்டில் தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மைண்டில் வைக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.